ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் நூடுல்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா, நான் தனியாக அந்த மாதிரி ப்ளெயினாக நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, எந்த சோயா சாஸோ கெச்சப்போ எதுவுமே சேர்த்துக்கல. வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் தான் பண்ணேன். இது ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எதுக்கு எண்ணெய் ஊற்றணும்னா, நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இல்லாமல் இருக்கும், நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்காக எண்ணெய் சேர்த்திக்கிறோம். நூடுல்ஸ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், ஒரு கேப்சிகம் போட்டு ஒரு தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட் மேக்கர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்த நூடுல்ஸை சேர்த்து மேலே கொஞ்சம் பெப்பர் தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அடியிலேருந்து அந்த மசாலா ஃபுல்லாக கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்லா கம கமன் டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடியாக